ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம தேர்ட் டே ஆஃப் சீரிஸ் 10க்கு வந்திருக்கோம். அப்பர் பாடிக்கான மூவ்ஸை தெரிஞ்சுக்கிறனால ப்ரீவியஸ் 2 days கொஞ்சம் கஷ்டமான லோவர் பாடி மூவ்ஸ் பார்த்துட்டோம். அதனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் மூவ் தான் கொண்டு வந்திருக்கேன். கையை ஷோல்டர் லெவலில் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு ப்ரொனேஷன் சுப்பனேஷன், அதாவது நேராக வைக்கிறது கவுக்கிறது, இதை பண்ண போகிறோம். ஆனால் நடுவில் கையை கீழே விடக்கூடாது. இது சிம்பிள் மூவ் தான். உட்காந்த இடத்துல கூட பண்ணலாம், முடியாதவங்களும் பண்ணலாம், வயசானவங்களும் பண்ணலாம். பண்ணி காமிக்கிறேன், ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். கையை நல்லா ஷோல்டர் லெவலுக்கு பிரித்து வச்சுக்கணும். அந்த ஒரு ஸ்விங்கிங் மூமெண்ட்லேயே ஒரு தடவை கையை இந்த பக்கமாகவும் ஒரு கையை இந்த பக்கமாகவும் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் ஆர்ம்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சு ஷோல்டர் லெவலில் ப்ரொனேஷன் சுப்பைனேஷன். ஒரு கை மட்டும் பண்ணி காமிக்கிறேன், ஆனால் 2 கையும் சேர்த்து தான் பண்ணணும். உங்களுக்கு தெரியறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். கையை நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. ஸ்விங்கிங் மோஷன்லேயே கையை நேராக வச்சு திருப்பி வச்சு பண்ணணும். பாருங்கள் அது எப்படின்னா, இப்படி போகும்போது கையை உள்ளங்கையை நேராக பார்த்த மாதிரி ஒரு தடவையும், உள்ளங்கையை பின்னாடி பார்த்த மாதிரி வச்சு ஒரு தடவையும் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்படி போயிட்டு வரதா, அடுத்த வாட்டி கவுத்து போயிட்டு வரும். இப்படி போகணும் ஒரு தடவை, அடுத்த வாட்டி பின்னாடி திருப்பி போயிட்டு வரும். அதே மாதிரி தான் 2 கைக்கும் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 கையை பிரித்து வச்சுக்கோங்க ஸ்விங்கிங் மோஷனில். ஓகே, ஷோல்டர் லெவல்லையே தான் கை இருக்கணும். ஓகே, கீழே விடாதீங்க. ஒரு வாட்டி கை இப்படி போகணும், ஒரு வாட்டி கை இந்த பக்கம் போகணும். ஓகே, 15 to 20 times பண்ணுங்கள். அது மாதிரி 3 sets பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 15 times பண்ணதுக்கு அப்புறமா தான் கையை கீழே இறக்கணும். இது ஒரு தடவை பண்ணிவிட்டு கீழே விட்டுறாதீங்க, அப்போ எஃபெக்ட் இருக்காது. ஓகே, பண்ணுவீங்களா? அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இப்போ பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த எக்ஸசைஸில் கையை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சு ஷோல்டர் லெவலில் ஃபுல்லாக நீட்டி பண்ணுறதால ஃபுல் கைக்கான எக்ஸசைஸ். எல்லா மசில்ஸ், கையில் இருக்கிற அத்தனை மசில்ஸும் நம்ம இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற ஃபேட் எல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் டோனும் பண்ணும், கையை மசில்ஸை ஸ்ட்ரென்த்தனும் பண்ணும், பலமும் கொடுக்கும். ஸோ பொதுவாகவே நம்ம கைகளால் தான் நிறைய வேலை பண்ணுறோம். எவ்ரிடே கை வேலை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூவ்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தை கூட்ட முடியும், சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் 4th day ஆஃப் சீரிஸ் 10ல் அப்பர் பாடி மூவ்க்காக உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.